அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆவணி பௌர்ணமி. பௌர்ணமினால் எப்பயுமே தெய்வீக சக்தியானது ரொம்ப அதிகரித்து இருக்குங்க. இந்த நாளை நம்மளால் முடிந்த விரதங்கள் இருந்து குலதெய்வத்தை மனசார நம்ம வேண்டுறப்ப நம்முடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையானது ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் குறிப்பாக பெண் தெய்வ வழிபாடுங்கிறது பௌர்ணமி நாளில் பண்ணுறதுங்கிறது கூடுதலான விசேஷம். தொடர்ந்து 12 பௌர்ணமிகள் யார் ஒருத்தங்க விரதங்கள் இருந்து நம்ம அம்பாளை வழிபடுறோமோ வாழ்க்கையில் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் நமக்களால் பெற முடியும். அப்படிங்கிறது தான் பௌர்ணமி வழிபாட்டுடைய சூக்ஷ்மமே. ஏன்னா இந்த நாளுடைய அந்த தெய்வத்துடைய தரிசனமும் சரி, தெய்வ வழிபாட்டுக்கான சக்தியும் அதிகமாக இருக்குது. அதுவும் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ஆவணி மாதத்துடைய பௌர்ணமியானது நமக்கு நிறைய விசேஷங்கள் இருக்குது. ஆவணி அவிட்டம், ஹயக்கிரீவருடைய ஜெயந்தி, இப்படி நிறைய விசேஷங்கள் இந்த பௌர்ணமி நாளில் கொட்டி கிடக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளில் நம்ம வீட்டில் ஏற்ற போகின்ற எளிமையான தீப வழிபாடு, எப்பயுமே இது மாதிரி முக்கியமான அந்த விசேஷ நாட்களில் நம்ம தீபங்கள் வழிபாடு பண்ணுறதுங்கிறது நம்ம குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நம்ம வீட்டில் தீபங்கள் ஏற்ற ஏற்ற நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒளிரும். நமக்கே கர்ம வினைகள் இருந்தால் கூட இது எல்லாமே தீர்ந்து நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக வெளிச்சம் கிடைக்குங்கிறது தான் தீப வழிபாட்டுடைய சூக்ஷ்மமே. அதுவும் நாளைய தினம் பௌர்ணமி நாளில் உங்கள் குலதெய்வத்துடைய அனுகிரகமும், குறிப்பாக குபேரனுடைய அனுகிரகமும், அதே மாதிரி சந்திர பகவானுடைய அனுகிரகமும் நமக்கு ஒரு சேர கிடைப்பதற்கு மறக்காமல் இந்த தீப வழிபாட்டை நம்ம சொல்லுகின்ற நேரத்தில் ஏற்றி பாருங்கள். கண்டிப்பாக அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்குமே ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்குது. சித்திரை மாதத்துக்கு சித்ரா பௌர்ணமின்னு வழிபடுறோம். அப்படி ஒவ்வொரு பௌர்ணமியுமே ஏதாவது ஒரு விழாக்களை பேஸ் பண்ணி தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த வழிபாட்டெல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்க. அந்த வகையில் இந்த ஆவணி மாதத்துடைய பௌர்ணமி குடும்பத்தில் எல்லா விதமான அந்த பண கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து செல்வ வளங்களானது நமக்கு பெருகி தரும். அப்படிங்கிறது தான் இந்த நாளுடைய சூக்ஷ்மமே. அதுவும் வியாழக்கிழமை இந்த குபேரனுக்கு உரிய நாளில் இந்த பௌர்ணமி வந்திருக்கப்ப எவ்வளவோ நாளாக முயற்சி பண்ணுறோம், எங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க கூட தீப வழிபாடை நீங்கள் செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பாக பணவரவானது அதிகரிக்கும், திருமண தடைகள் எல்லாம் நீங்கும், இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும், பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவாங்களாம். அவ்வளோ ஒரு சக்தி தான் இந்த ஆவணி மாதத்துடைய பௌர்ணமி. அந்த வகையில் நாளைக்கு நமக்கு ஆவணி அவிட்டம் வந்திருக்கு. அதே மாதிரி ரக்ஷாபந்தன் சொல்லுவாங்க. நம்முடைய வட மாநிலத்திலெல்லாம் சகோதர பாசத்தை போற்றக்கூடிய ஒரு விழா தான் ரக்ஷாபந்தன். அடுத்ததாக ஹயக்ரீவருடைய ஜெயந்தி. இது எல்லாமே நமக்கு இந்த ஆவணி மாதத்துடைய பௌர்ணமி நாளில் தாங்க வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி நாளில் தான் நமக்கு ஆதி பராசக்தியான அம்பாள் 16 வடிவத்தில் மகா திரிபுர சுந்தரியாக நமக்கு அருள் பாலிப்பதாக ஐதீகமும் இருக்குது. அதனால தான் நமக்கு அம்பாளுடைய வழிபாடு நம்ம இந்த நாளில் பண்ணுறப்ப கிரக தோஷங்கள் எல்லாம் விலகுது. பில்லி, சூனியம், ஏவல், இது மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இது எல்லாமே போகும். நம்ம குடும்பத்துக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளை தினம் நம்முடைய வீடுகளில் மாலை பொழுது, குறிப்பாக சந்தியா காலம், இந்த 6 to 7, அதாவது சூரியன் நமக்கு அஸ்தமனத்துக்கு அப்புறமேட்டு சந்திர பகவான் உதயமாகிறார் பார்த்தீங்களா, இந்த 1 மணி நேரம் ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம். சப்போஸ் இந்த நேரம் எங்களுக்கு ஏற்ற முடியலமா அப்படிங்கிறவங்க நமக்கு அடுத்து வரக்கூடிய குபேர அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த குருவுக்கான வியாழக்கிழமைக்கான குரு ஹோரைக்கான நேரம் ராத்திரி வரக்கூடிய 8 to 9. நல்ல எல்லா இடமும் பௌர்ணமி நல்ல பிரகாசமாக நமக்கு வானத்தில் தெரியும். இந்த நேரத்தில் உங்கள் வீட்டோட நில வாசலை இந்த தீப வழிபாடு பண்ணலாம். அப்படி முடியாதவங்க வீட்டுக்குள்ளே கூட இந்த தீபத்தை ஏற்றலாம். இதுக்கு நமக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, சின்ன ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி மட்டும். எப்பயுமே பௌர்ணமி நாட்களில் வெள்ளை நிறத்தில் அந்த அந்த பொருட்கள் நமக்கு பச்சரிசியாக இருக்கட்டும், இல்லை மல்லிகைப்பூவாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஒரு டம்ளர் பால் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுறது, இப்படி வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் இந்த டைமண்ட் கல்கண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட சுவாமிக்கு நம்ம சமர்ப்பிக்கலாம்.
சமர்ப்பிக்கலாம். இது மாதிரியான பொருட்கள் நம்ம வச்சு வழிபடுறப்ப நமக்கு வந்து சந்திர பகவானுடைய அனுகிரகமும் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் கிடைப்பதாக ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. அப்படி நாளைக்கு பச்சரிசி மட்டும் கொஞ்சமாக பரப்பிக்கோங்க. அதில் ஒரே ஒரு அகல் விளக்கு நெய் தீபமாக ஏற்றுறது நம்முடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து நமக்கு மீண்டு வருவதற்கு, அந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து சீக்கிரமாக நமக்கு வந்து வெளியில் வருவதற்கு உதவும். அப்படி சப்போஸ் நெய் தீபம் ஏற்ற முடியல அப்படிங்கிறவங்க சுத்தமான நல்லெண்ணெய் கூட எடுத்துக்கலாம். இதற்கு போடுகின்ற திரி தாங்க விசேஷம். என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக வெள்ளை கலர் நம்ம ஒயிட் கலரில் பஞ்சத்திரி தான் போடுவோம். ஆனால் நாளை தினம் மஞ்சள் கலரில் திரி போட்டு நம்ம வீட்டில் தீபங்கள் ஏற்றணும். உங்களுடைய குலதெய்வத்தை மனசார வேண்டி, குருவை நல்லா வேண்டி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும். இதோட வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த பச்சரிசி வச்சு தான் நம்ம அகல் விளக்கு ஏற்றுறோம். அதில் வந்து அந்த அரிசியில் வந்து ஒரே ஒரு ₹5 அல்லது ₹1 நாணயம் மட்டும் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு குண்டு மஞ்சள் மட்டும் அதில் அந்த விளக்குக்கு பக்கத்தில் நீங்கள் வச்சாலே போதும். எப்பயுமே குடும்பத்தில் சுப காரியங்கள் ஏதாவது எங்களுக்கு தள்ளி போய்கிட்டே இருக்குது, அந்த காரியங்கள் வந்து சக்ஸஸ் கொடுக்க மாட்டேங்குது, டிலே ஆகுது அப்படிங்கிறவங்க வியாழக்கிழமையில் இது மாதிரி ஒரே ஒரு குண்டு மஞ்சள் வச்சு நம்ம பூஜையில் வழிபட்டோன்னா கண்டிப்பாக அந்த தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் அப்படின்னு ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து நாளைய தினம் முழு பௌர்ணமிங்கிறதுனால உங்களுடைய குலதெய்வத்தை மனசார வேண்டி உங்கள் குலதெய்வத்தினுடைய பெயரை வந்து 3 முறை சொல்லி இந்த தீப வழிபாட்டை நீங்கள் செய்யணும். உங்களுடைய பெயர் இப்போ சப்போஸ் தெரியல, ஆண் தெய்வம் பெண் தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரிங்க, அந்த நாமத்தை மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு இந்த விளக்கை நீங்கள் ஏற்றுங்க. அப்படி பேர் தெரியலமா அப்படிங்கிறவங்க ஓம் குலதெய்வதாயை நமக அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லி, எங்கள் குடும்பம் என்றைக்குமே சுபிக்ஷமாக இருக்கணும், நல்லபடியான நல்ல ஒரு செல்வ வளம், இந்த பண கஷ்டங்கள் எல்லாம் தீரது, இல்லாட்டி வேறு ஏதாவது நினச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கிறது, இப்படி குடும்பத்துடைய சுபிக்ஷங்கள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு மனசார நீங்கள் வேண்டி இந்த தீப வழிபாட்டை பண்ணுங்கள். இப்போ வெளியில் ஏற்ற முடியாதவங்க வீட்டுக்குள்ளே நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். தீபம் வந்து தானாகவே மலையேறட்டும். நம்ம விளக்கு அந்த முடிச்சத உடனே கையோடு அந்த பச்சரிசி இருக்குது பார்த்தீங்களா, பச்சரிசியை உங்கள் வீட்டோட பால்கனி, மொட்டை மாடி எந்த இடத்துல இடம் இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து காக்கைக்கோ குருவிக்கோ பறவைகளுக்கோ நம்ம தானமாக வச்சிடலாம். அப்படிலாம் வைக்க முடியல அப்படிங்கிறவங்க பச்சரிசியை 1க்கு 2 நீங்கள் லைட்டாக நுணுக்கி எங்கேயாவது மரம் இருக்குன்னா மரத்துக்கு கீழே போட்டுடலாம். ஏதாவது ஒரு உயிர்கள், ஒரு எறும்பு ஏதாச்சும் வந்து நமக்கு வந்து சாப்பிட்டுட்டு போகும். இது வந்து ஒரு மரத்துக்கு அடியில் வந்து ஒரு கைப்பிடி பச்சரிசி போடுறதுங்கிறது 1000 உயிர்களுக்கு நம்ம வந்து தானம் கொடுத்ததற்கான பலன் கிடைக்குமா. அதனால் இந்த ஒரு எளிய ஒரு விஷயத்தை கூட, அதுவும் பௌர்ணமி நாளை நம்ம பண்ணுறப்ப நமக்கு நல்ல கூடுதலான ஒரு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த குண்டு மஞ்சளை உங்களுடைய கேஷ் பாக்ஸில், பீரோவில் எங்கே நீங்கள் வச்சு பண்ணுறீங்களோ, பூஜை பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வச்சிடலாம். ₹5 நாணயத்தையும் நீங்கள் வந்து தனியாக கேஷ் பாக்ஸில் எடுத்து வச்சுருங்க. இப்படி செய்வதன் மூலமாக குடும்பத்துக்கு அபரிதமான பலன்கள் எல்லாமே கிடைக்கும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் சந்திர பகவானுடைய அனுகிரகம் இது எல்லாம் கிடைக்குங்க. இது மாதிரி மாலை நேரத்தில் தீபங்கள் ஏற்றி முடித்தோன்னே உங்கள் வீட்டில் மொட்டை மாடியில் பால்கனியில் எங்கே வந்து இந்த சந்திர பகவான் அந்த முழு நிலா நமக்கு தெரியுதோ அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் நம்ம சும்மா போய் நின்னாலே போதும். அதனுடைய ஒளி கதிர்கள், அந்த வைப்ரேஷன்ஸ் நம்ம மேலே படுறப்ப நமக்கான அந்த மனசானது நமக்கு வந்து அமைதியாகும். ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ரொம்ப கோபம் வருது, ஒரு பதட்டமாக இருக்குது, மனசை வந்து சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்குது, டிசிஷன்ஸ் எடுக்கவே முடியல அப்படின்னு மனம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்குமே அந்த மனோகாரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவான் தான். அதனால் ஒரு 5 நிமிஷம் ஆத்மார்த்தமாக மொட்டை மாடில் நம்ம நின்று அந்த நிலவை கண்ணால் பார்த்து தரிசனம் பண்ணாலே போதும். முடியும் அப்படிங்கிறவங்க ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக, இல்லாட்டி ஓம் சோமாய நமக, இப்படி ஏதாவது மந்திரங்கள் சொல்லுங்கள். இல்லாட்டி நீங்கள் சும்மா கையெடுத்து இப்படி கும்பிட்டாலே போதுங்க. கண்டிப்பாக சந்திர பகவானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக நிறைஞ்சு கிடைக்கும். இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நாளைக்கு நீங்கள் மறக்காமல் பண்ணுங்கள். இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சோமாய நமக அப்படிங்கிற சக்தி வாய்ந்த நாமத்தை நீங்கள் பதிவிடுங்க. இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.